வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. கடவுளை காண்பிக்க வழிகாட்டுற குரு உயர்வானவரா இல்லை குருவை விட கடவுள் உயர்வானவரா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசைப்படி பெற்றோர்கள் தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அதே போல குரு தெய்வத்திற்கு முன் வருவதால் தெய்வத்தை காட்டிலும் குரு உயர்ந்தவர் என்ற பொருளில் பலர் கருத்து சொல்வது உண்டு. எந்த ஒரு உயிருள்ள மனிதனும் மாதா, பிதா, குரு தெய்வத்தை விட எப்படி உயர்ந்ததாக இருக்க முடியும் என்றும், தாய் தந்தையருக்கு என்ன குழந்தை வேண்டும், பெண் குழந்தை வேண்டும் என 6 தடவை முயற்சி செய்தும் 6 ஆண் குழந்தைகள் என்பதை பார்க்கும்போது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிற, அதாவது அவனின்றி அணுவும் அசையாது என்ற பேராற்றலோடு இயங்கும் தெய்வம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் என்ற கருத்தும் தர்க்க ரீதியில் மறுக்க முடியாது. அப்படி என்றால் உண்மையிலேயே யார் உயர்ந்தவர் என்ற கேள்விக்கு ஒரு ஆன்மீக கதை நம் முன்னோர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சீடனின் வீட்டுக்கு அந்த சீடனின் குருவும் கடவுளும் வருகை தந்தார்கள். சீடன் முதலில் கடவுளின் பாதங்களை தொட குனிந்தான். கடவுள் அவனை தடுத்து முதலில் குருவை வணங்கு என்றார். சீடன் குருவின் பாதத்தை தொட குரு தடுத்து, சீடனே, உன் வீட்டிற்கு நான் கடவுளையே அழைத்து வந்திருக்கிறேன், அதனால் நீ கடவுளைத்தான் முதலில் வணங்க வேண்டும் என்றார். சீடன் மீண்டும் கடவுளை நெருங்கி பாதத்தை தொட கடவுளோ தடுத்து, அப்பனே, உன் வாழ்க்கையில் கடவுளை கொண்டு வந்தவர் குரு, அவர் இல்லாமல் நான் இங்கு இல்லை, முதலில் அவரிடம் ஆசியை பெறு. சீடன் மீண்டும் குருவிடம் செல்ல குரு அதை தடுத்து, சீடனே, நான் தான் கடவுளை அடைய வழிகாட்டினேன் என்றாலும் அவர்தான் அனைத்திற்கும் பொறுப்பானவர், ஆகவே முதலில் அவரை வணங்கு. சீடன் மீண்டும் கடவுளிடம் செல்ல கடவுளோ, அப்பனே, அவர் சொல்வது எல்லாம் சரிதான், முதலில் கடவுள் யார், குரு யார் என்பதை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவர் செய்யும் செயலுக்கு ஏற்ற, அதாவது கர்ம வினைகளுக்கு ஏற்ப எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் மனிதர்களுக்கு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ நான் தருகிறேன். நான் யாருக்கும் நன்மையோ தீமையோ செய்வது இல்லை. ஆனால் குரு என்பவர் அப்படி அல்ல. தன்னை தேடி வரும் சீடனை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவனை நெறிப்படுத்தி அவன் கர்ம பலன் அவனை பாதிக்காமல் காப்பவர். அவன் கூடவே இருந்து கடவுளை அடைய வழிகாட்டி அருள்பவர். ஆனால் நான் அதை செய்வதே இல்லை. ஆகவே கடவுளை விட குருவே உயர்வானவர் என்றார் கடவுள். இது எவ்வளவு உண்மை! மகரிஷி அவர்கள் எல்லாம் வல்ல இறைநிலையை பற்றியே நம்மால் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் இறைவனை விட நாம் ஒரு விதத்தில் உயர்ந்தவர்தானே என குறிப்பிட்டிருப்பார். இங்கே கேள்வி யார் சக்தி வாய்ந்தவர் என்பது அல்ல. குருவை விட கடவுள் உயர்ந்தவரா என்றால் குருதான் உயர்ந்தவர் என்பதே இந்த கதை சொல்லும் தத்துவம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.